ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாடி தோட்டத்தில் சின்னதாக ஒரு கீரை ஹார்வெஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பசலைக்கீரை நான் ரோட்டு சைடு எடுத்துகிட்டு வந்ததை நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். ஒரு 3 கன்று நான் ரோட்டு சைடுந்து எடுத்துகிட்டு வந்தேன். அது பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்து நல்ல திளில் எடுத்து வளர்ந்துகிட்டு இருக்குது. இந்த இலையோட அளவே ஒரு கையளவுக்கு இருக்குதுங்க. இதில் ஒரு 4-5 இலை இருந்துச்சுனாலே போதும், நமக்கு ஒரு கீரை குழம்பு வச்சிடலாம். அதே மாதிரி இன்னொரு பாட்டிலையும் நான் நட்டு வச்சுருந்தேன். பாருங்கள் அதில் எல்லாம் இலை புள்ளி குத்தி இருக்குது. அதை நான் யூஸ் பண்ண எடுக்கலை, அப்படியே வச்சுட்டேன். அதே மாதிரி மணத்தக்காளி கீரை ஒரு பாட்டில் புதர் மாதிரி வளர்ந்து நிற்கிது. அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நிறைய பாட்டில் விதை விழுந்து அதுவும் வளர்ந்து நின்றுச்சு. அதெல்லாம் பறித்து எடுத்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு இன்றைக்கி கிடச்சிருந்துச்சு. அதே மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை அதுவும் இப்போ தான் திளில் எடுத்து வந்துகிட்டு இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் நின்றுச்சு, அதையும் நான் பறித்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் பொன்னாங்கண்ணி கீரையும் மணத்தக்காளி கீரையை பொரியல் பண்ணிக்கிட்டு பொன்னாங்கண்ணியும் பசலைக்கீரையும் நான் கீரை குழம்பு இன்றைக்கி பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கீரை குழம்பும் கீரை பொரியல் தான். என் மாடி தோட்டத்துலேருந்து எடுத்தது தான். மனசுக்கு திருப்தியாகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள், இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி பொரியல். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.